அயலியின் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அகிலாண்டேஸ்வரி அம்மாவை காப்பாற்றினதுக்கப்புறம் அதே கல்யாண மண்டபத்தில் வச்சு பூபதிக்கும் பொன்னிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பொன்னி வந்து இன்னும் அயலி ஃபைட் பண்ண காட்சி தான் அவங்களுக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அண்ணி, எப்படி நீ ஃபைட் பண்ணீங்க, செம்மையாக பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு அவங்கள பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ கபிலனோட முகம் மாறுது. ஆமாம் எலி, எப்படி உன்னால் திடீர்னு அப்படி மாற முடிஞ்சிச்சு? நீ இன்னும் அவங்களெல்லாம் அடித்தது என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இந்திரா. இதெல்லாம் கேட்க கேட்க கபிலனுக்கு எரிச்சலாக வருது. பார்க்குறதுக்கு சினிமாவில் வர ஃபைட் மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? சும்மா அடித்து தூள் கிளப்பிட்டீங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. ஐயோ பொன்னி, எனக்கு எதுவும் தெரியல, நீங்களாம் தான் என்னமோ சொல்கிறீங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மாவை அந்த ரவுடிங்க துரத்திட்டு போனாங்க. நான் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல கபிலன் அப்படியே பார்க்குறாரு. எப்பா உலகமாக நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது. அதிசயமாக செல்வனாயை கூட அயலி சொல்கிறத ரசித்து கேட்குறாங்க. சிவா மனசில் நினைக்கிறாரு, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸு பின்றா அப்படின்னு. நான் எப்படி அத்தனை பேரையும் அடிப்பேன்? எங்கள் வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட நான் பயந்து ஓடிடுவேன். நீங்கள் வேணால் ரித்திகா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அயலி. இப்போ கபிலனை பார்க்கணுமே, பார்க்க பார்க்க ஒரே காமெடியாக இருக்குது. அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இது இந்த புழுவு மூட்டடா சாமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பார்க்குறாரு. இவர் அயலியை நம்பின மாதிரியே தெரியல. அநேகமாக அடுத்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க போகிறாருன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.